ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் அருண் விஜய் நடித்து ரிலீஸ் ஆன மிஷன் சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். இது வந்து என்னோட ஒப்பீனியன். இப்போ அருண் விஜய் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர், அதில் டவுட்டே இல்லை. அவர் நல்ல ஒரு நடிகர். ஒரு சேம் டைம் நம்ம ஏஎல் விஜய் வந்து அவரும் ஒரு குட் டைரக்டர். ஏன்னா அவரோட தலைவா, தாண்டவம், அப்புறம் தெய்வ திருமகன், மத்ராசப்பட்டினம், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப, மத்ராசப்பட்டினம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என்னோட ஃபேவரேட் அது. ஸோ அவரோட இந்த படங்கள் எல்லாம் வந்து அதுல எல்லாம் ஆக்ஷன் அவ்வளோ கிடையாது. ஆக்ஷன் சினிமா வந்து அவர் இது வரைக்கும் எடுத்தது இல்லை. இப்போ வந்து அவரோட சேஃப் ஜோன்ல இருந்து அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சினிமா எடுத்துக்கலாம்னு எடுத்த படம் தான் மிஷன் சாப்டர் 1 நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தோட கதை சொல்லிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோய்க்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு எமர்ஜென்சியா ஒரு சர்ஜரி தேவைப்படுது. இப்போ இந்த சர்ஜரி பண்ணலைன்னா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. இப்போ இவரோட நம்ம ஹீரோ வந்து அவருக்கு இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விற்று அந்த கேஷ் சேர்த்து வச்சு இந்த குழந்தைய கூட்டிட்டு லண்டனுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த குழந்தைய அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அங்க நடந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பிரச்சனையில மாட்டி அங்க இருக்கிற லண்டன் ஜெயிலே மாட்டிடுறாரு. இந்த விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தைக்கும் தெரியாது, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவர் ஜெயில தான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த குழந்தைக்கு அந்த சர்ஜரிக்காக தேவைப்படுற அந்த பணம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. இது இன்னும் அங்க பே பண்ணல. இப்ப இவர் இந்த ஜெயில இருந்து எப்படி வெளியே வரும், அந்த குழந்தைக்கு இந்த சர்ஜரி நல்லபடியா நடந்துச்சா, இதுதான் இந்த படத்தோட. இது இல்லாம நிறைய பிரச்சனைகள் இதை கனெக்ட் பண்ணிட்டு நிறைய இஷ்யூஸ் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் எங்க போறதுன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதைய. இந்த படம் வந்துட்டு அவங்க வந்து சப்ஜெக்ட் வந்து நல்லா இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வல் இது எடுத்து சொல்றேன், இது வந்து ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் சீன் தான். அண்ட் எனக்கு இதுல என்ன நெகட்டிவா என்ன தோணுச்சுன்னா, பாசிட்டிவா சொல்றேன். பாசிட்டிவா வந்து இந்த படம் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. தேவையில்லாம லவ் ஸ்டோரி எல்லாம் இதுல இல்ல. சாங்ஸ் ரொம்ப இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட போஸ்டிவ். மேக்கிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இன்டர்வெலுக்கு அப்புறம் நடக்கிற அந்த இதுல வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா அந்த பெஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அது வந்து எனக்கு அது பார்த்த உடனே நோபடின்னு ஒரு இங்கிலீஷ் படம், அது அப்படியே ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அருண் விஜய் அது வந்து சூப்பரா எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டர்வெலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபுல் ஆக்ஷன். அதாவது இப்போ பொதுவா சினிமான்னா லோஜிக்கே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, லோஜிக் பார்க்க வேணாம். இருந்தாலும் நம்மளும் வந்து என்ன சொல்றது, கொஞ்சமாச்சு நம்ம லாஜிக் பார்த்து தானே ஆகணும். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஜெயில்ல இப்படி எல்லாம் நடந்தா ஓகே. இல்லைன்னா நம்ம இந்தியால ஏதாச்சும் ஒரு ஜெயில்ல இந்த மாதிரி நடந்தா நம்ம நம்பலாம். ஆனா லண்டன் மாதிரி ஒரு இடத்துல எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்படி எல்லாம் நடக்குமான்னு கூட நான் யோசிச்சேன். சரி, அது விடு, அதை நான் தள்ளி வச்சுட்டேன். இப்போ ஒரு ஜெயில்ல எவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும். இந்த படத்துல 4-5 பேர் தான். அது பெரிய ஒரு சென்ட்ரல் ஜெயில் வந்தது. அதுல வெறும் 4-5 போலீஸ் தான் இந்த படத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ அருண் விஜய் வந்து இதுல ஒன் மேன் ஆர்மி மாதிரி பண்றாங்க. அவர் வந்து ஒரு கைதி. இப்போ அவர் வந்து இதுல ஒன் மேன் ஆர்மி மாதிரி. இது முக்கியமா எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நேரமா எடுத்து வச்சிருக்காங்க. தேவையே இல்லை. எதுக்கு அவ்வளவு நேரம் கிளைமேக்ஸ், அவ்வளவு நேரம் ரொம்ப ஸ்டண்ட் எதேதோ அவங்க எதேதோ பண்ணோக்காக, அவங்க ஏதோ படத்துல எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ நேரம், இது எப்போ முடியும்னு தான் நான் யோசிச்சிட்டேன். எனக்கு சத்தியமா சொன்னா ரொம்ப லேக். அது எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் எங்க எடுத்துட்டு போறாங்க இவங்க, இதை எங்க கொண்டு போய் முடிக்க போறாங்க, அப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு செம்ம தூக்கம் கூட வந்துச்சு. ஆனா பணம் செலவு பண்ணி நம்ம படம் பார்க்கும்போது எப்படி தூங்க முடியும்? அதுக்கப்புறம் படம் தூங்கிட்டு நான் வந்து ரிவ்யூ சொன்னா அதுவும் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கேவலம் நல்லா நான் சொல்லல, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனா நீங்க வந்து இது வந்து நான் சொல்றது ஃபேன்ஸுக்காக இல்லை. ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். நான் சொல்றது ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம், இந்த ஒரு ஆடியனை வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் பண்ற அளவுக்கு இன்னும் இந்த படத்துல எதுவுமே இல்லை. இன்டர்வல் வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, அது சொல்லித்தான் ஆகணும். ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் தேவையில்லாம நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப லெங்க்தியா போயிட்டே இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. அது அவ்வளோ எல்லாம் எடுத்திருக்க தேவையில்லை. அதை எங்கேயாச்சும் கொண்டு போய் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்க படம் பார்த்தவங்களா இருந்தா உங்க கமெண்ட் நீங்க சொல்லுங்க. அப்புறம் நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு தான். ஏன்னா இவ்வளோ கேஷ் செலவு பண்ணி
அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த படம் வர்த்தா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அது அவ்வளோ இல்லை, சுமாராக தான் இருக்குன்னு தான் சொல்லித்தானே ஆகணும். ஸோ இந்த படம் என்னோட ஒப்பீனியன் இது. நீங்க படம் பார்த்தா நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்ப இன்னொரு படத்தோட வர வரைக்கும் டாட்டா, டேக் கேர்.